கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தின் முதல் பகுதி. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. நீதிமொழிகளிலிருந்து அநேக நன்மையான காரியங்களையும் எச்சரிப்பின் சத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசனாகிய சாலமோனை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதிலும் இந்த வசனத்தில் பிரதானமாய் கர்த்தர் காண்பித்தருகிற ஒரு சத்தியம்தான், மூடத்தனமுள்ள ஒரு மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் நமக்கு காண்பித்தருகிற ஒரு ஆவிக்குரிய சத்தியம், தேவஜனங்களாகிய நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது நிமித்தம் பரலோக தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை உறுதிப்படுத்தும்படியாய் அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தேவன் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து என்னையும் உங்களையும் தம்முடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றி இருக்கும் பொழுது, இந்த வசனத்தின் பிரகாரம் நானும் நீங்களும் அவருக்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்குகிற மூடத்தனம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷன் மூடத்தனமான ஒரு கிரியைகளை உடையவனாய் இருக்கிறானோ அந்த மனுஷன் பரலோக தேவனுக்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்குகிறான். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில சொல்லும் பொழுது, இளைய குமாரன் ஆஸ்தியெல்லாம் தனக்கு உண்டான பங்கை அவன் பெற்றுக்கொண்டு தகப்பனை விட்டு தூரமாய் சென்று தன்னுடைய துன்மார்க்கமான ஜீவிதத்தின் நிமித்தம் அதை அழித்து போடுகிறான். அதன் பிற்பாடு ஒன்றும் இல்லாதவனாய் எல்லாவற்றையும் இழந்தவனாய் பன்றிக்கு வைத்திருந்த தவிடு கூட அவனுக்கு புசிக்க கிடைக்காத ஒரு நிலையில அவன் மீண்டும் தகப்பனிடத்தில் பிள்ளையாய் அல்ல, தகப்பனிடத்தில் ஒரு வேலைக்காரனாய் புசிக்கும்படியான ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள அவன் திரும்பி வருகிறான். அந்த இளைய குமாரனுடைய மூடத்தனம் தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்கினது. என் குமாரன் மீண்டும் என்னிடத்தில் வருவான் என்று அந்த தகப்பன் காத்து கொண்டே இருந்தான். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் என்னையும் உங்களையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் அவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். அப்படி அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இப்பொழுது அவருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறோமா, இல்லை அவரை விட்டு விலகி சென்று அவரால் கொடுக்கப்பட்ட நன்மையை அவரை விட்டு விலகி செல்லும்படியான ஒரு தீமையான காரியமாய் நாம் பயன்படுத்தி நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ துன்மார்க்கமான ஜீவிதம் பண்ண தேவனை விட்டு வழி விலகி செல்கிறோமா? எந்த ஒரு மனுஷன் பாவத்தினால் தேவனை விட்டு வழி விலகி சென்று தேவனுக்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்குகிறானோ அந்த மனுஷன்தான் தன்னுடைய வாழ்க்கையில மூடத்தனம் உள்ளவனாய் எது தனக்கு நன்மை என்று அறிந்து உணர்ந்து கொள்ளுகிற ஞானம் இல்லாத ஒரு நிலையில அவன் காணப்படுகிறான். எது ஒரு மனுஷனுக்கு நன்மை? தகப்பனோடு இணைந்திருப்பது, பரலோக தேவனோடு இணைந்திருப்பது. அப்படி தகப்பனோடு இணைந்திருந்த மூத்த குமாரன் அவன் நன்மையை பெற்றுக்கொண்டான். அவனுடைய ஆஸ்தி பத்திரமா இருந்தது. அவனிடத்துல தகப்பன் சொல்லும் பொழுது கூட என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று அவனை குறித்து தகப்பன் சாட்சி கொடுக்கிறான். நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய் என்று அவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறான். அந்த மூத்த குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் இழந்து போகவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேடான நிலைக்கு அவன் மாறவில்லை. இது எல்லாமே எதனால தெரியுமா? எது தனக்கு நன்மை என்று உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஞானம், அறிவு அந்த மூத்த குமாரனுக்கு இருந்தது. அது இல்லாத நிலையில இளைய குமாரன் மூடத்தனம் உள்ளவனா இருந்ததுனால்தான் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான பாவ கிரியைகள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கும் என்கிற நினைவு அவனுக்குள் இருந்ததினால்தான் தனக்கு நன்மையா இருந்த தகப்பனை விட்டு அவன் தூரமாய் சென்றான். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை என்பது நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பது மட்டும்தான். நாம் இன்று நினைக்கிற உலக பிரகாரமான காரியங்களோ வர எந்த காரியமா இருந்தாலும் அது நன்மையை போல இன்பத்தை போல நம்முடைய கண்களுக்கு அது தோன்றினாலும் அது அல்ல நன்மை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்மை நம்முடைய தேவனை விட்டு பரலோக தகப்பனை விட்டு பிரிக்காமல்
இன்னும் இன்னுமாய் பரலோக தேவனை கிட்டி சேர பண்ணுகிற ஒரு காரியமாய் இருக்குமேயானால் அதுதான் உண்மையான நன்மை, கர்த்தரால் அருளப்பட்ட நன்மை. தேவசனங்களாகி நாம் இதை உணர்ந்து நம்மை தொடர்கிற நன்மையை நோக்கி நாம் திரும்பாமல் உண்மையான நன்மை எது என்று தேவஜனங்களாகி நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஞானமுள்ள இருதயம் உடையவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ பரலோக தகப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான நன்மை என்று உணர்ந்து கொள்ள தேவஜனங்களாகிய நாம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை விட்டு வழி விலகி செல்கிற மூடத்தனமான கிரியைகள், பாவ கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியங்கள் நம்மை பிரிக்கிறதோ அதை நம்மை விட்டு தூரப்படுத்தி எப்பொழுதும் மூத்த குமாரனை போல தகப்பனோடு பரலோக தேவனோடு இணைந்து வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு மேன்மை உள்ள வாழ்க்கை வாழ அவருடைய இருதயம் துக்கப்படாதபடிக்கு தேவஜனங்களாகி நம் நிமித்தம் பரலோக தகப்பனுடைய இருதயம் மகிழ்ந்து களிக்கூறத்தக்கதாய் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்து கர்த்தரோடு இணைந்து வாழவும் அவரை பிரியப்படுத்தி மகிழ்விக்கவும் பாவ கிரியைகளை வெறுத்து தேவனுக்கு பிரியமான பரிசுத்த கிரியைகளை செய்யவும் தேவஜனங்களாகி நாம் நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினபடியே மூத்த குமாரனை எப்படி என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்று சொல்லி தகப்பன் அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தினானோ இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் தம்மையை நமக்காக கொடுத்து விட்டார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினபடியே இம்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஜீவனாக பெற்றுக்கொள்வதும் மறுமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனாக தேவஜனங்களாகி நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல